ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்று பார்க்க போகிற இந்த சம்பவத்தில் ஒரு கணவனை இழந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி அவங்களுடைய சொத்தை அபகரிச்சுக்கிட்ட உறவினர்களுக்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடைக்கோடி கிராமத்தில் 2005 10ஆம் காலகட்டம் வரைக்கும் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது மாணிக்கம் அப்படிங்கிற இந்த அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி முழுமையாக தெரிந்த நபருங்க. இந்த மாணிக்கம் அப்படிங்கிறவருடைய சொந்த ஊர் அருப்புக்கோட்டைங்க. இப்போது அருப்புக்கோட்டையில் இருந்தாலும் கூட 2005ஆம் காலகட்டத்தில் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்த அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடைக்கோடி எண்டில் இருக்கக்கூடிய அந்த திகில் கிராமத்தில் தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்த அந்த கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னாவே வறண்ட பூமி அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இருந்தாலும் கடைக்கோடி கிராமம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கிராமத்திற்கு அருகாமையிலேயே மிகப்பெரிய கம்மாய் ஒன்று இருந்திருக்குங்க. அந்த கம்மாயினுடைய நீர்வரத்து காரணத்தினால தான் சுற்றியும் விவசாயத்துக்கெல்லாம் பாசனமாக போயிட்டு இருந்திருக்குங்க. அதே நேரத்தில் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்த அந்த கிராமத்திற்கு போகணும் அப்படின்னா இரவு நேரமானாலும் சரி, பகல் நேரமானாலும் சரிங்க, அந்த கம்மாயினுடைய கரையோரத்தில் நடந்து போய் தாங்க அந்த கிராமத்திற்கே போய் சேர முடியும். ஒரே ஒரு வழிபாதையாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பாதையை மட்டும்தான் அந்த கிராம மக்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த கிராமம் எண்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால பேருந்து வசதிகள் கிடையாதுங்க. 2005 மட்டும் இல்லைங்க, இப்போதும் கூட அந்த கிராமத்திற்கு தனியாக பேருந்து கிடையாதுங்க. அந்த கிராமத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போய் அங்கிருந்தான் பேருந்துக்கு போயிட்டு வருவதை இந்த மக்கள் இப்போதும் வாடிக்கையாக வச்சிருந்திருக்காங்க. 2005ஆம் காலகட்டத்தில் அதே மாதிரி டிசம்பர் மாதம் அந்த கிராமத்தை சேர்ந்த 65 வயதுத்தக்க ஒரு முதியவரும் அவங்களுடைய பேத்தி அப்படின்னா அவங்களுக்கும் வயதுக்கு எட்டுன ஒரு பெண்மணி அப்படின்னே சொல்லலாங்க. அவங்க இருவருமே ஏதோ ஒரு வேலை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு போயிட்டு திரும்ப அந்த கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இரவு 10:30 மணி தோராயம் வரைக்கும் தான் அவங்களுடைய கிராமத்திற்கு வரக்கூடிய, அதாவது பக்கத்து கிராமத்திற்கு வரக்கூடிய கடைசி பேருந்துங்க. அந்த பேருந்தை கஷ்டப்பட்டு பிடிச்சி அந்த முதியவரும் அவங்களுடைய பேத்தியும் வந்து சேர்ந்து இறங்கிடுறாங்க. அதற்கடுத்து அந்த ஊர்லேருந்து இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்த கிராமத்திற்கு வரணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பெரிய கம்மாய்க்கரை வழியாக தாங்க நடந்து வந்தாகணும். அதன் அடிப்படையாக அந்த முதியவர் மற்றும் அவங்களுடைய பேத்தி 2 பேருமே அந்த பக்கத்து ஊரில் பேருந்திலிருந்து இறங்கி இவங்களுடைய ஊரை நோக்கி அந்த கம்மாய்க்கரை வழியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேத்தி முன்னோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி தான் அவங்களுடைய தாத்தா வந்துட்டு இருக்காரு. கம்மாய்க்கரை அப்படிங்கிற காரணத்தினால பெரும்பாலும் விளக்குகள், அதாவது நைட்டு இந்த ஸ்ட்ரீட் லைட் மாதிரி லைட் எல்லாம் இருக்காதுங்க. அந்த காரணத்தினால இரவு நேரத்தில் யாராவது போயிட்டு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பகலில் போகும்போதே டார்ச் லைட் எடுத்துகிட்டு வருவதை அந்த கிராம மக்கள் வாடிக்கையாக வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த முதியவரும் அவங்களுடைய பேத்தியும் ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு அந்த கம்மாய்க்கரையில் டார்ச் லைட் வெளிச்சத்திலேயே நடந்து அவங்களுடைய கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சரியாக அந்த ஏரிக்கரையினுடைய நடுப்பகுதியில் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன சலங்கை சத்தங்க. அது அந்த சலங்கை சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாடுகளுக்கு இந்த கோயிலில் கட்டக்கூடிய மணி இருக்கு இல்லையா, அது மாட்டி விட்டு அப்படின்னா எப்படி மாடுகள் நடந்து போனால் ஒரு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்ட உடனே இந்த முதியவருக்கு தாங்க டக்குன்னு அந்த சத்தம் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த முதியவர் ஒரு 10 அடிக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காருங்க. முன்னாடி தான் அவங்களுடைய பேத்தி போயிட்டு இருக்காங்க. ஸோ என்னடா சலங்கை சத்தம் கேட்குது, ஏதாவது மாடு கண்ணுக்கான அவுத்துக்குச்சா, இந்நேரத்துக்கு இந்த ஏரிக்கரையோரம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அந்த மணியோசிக்கக்கூடிய பகுதியை நோக்கி அந்த முதியவர் தன்னுடைய கண்களை திருப்புறாருங்க. அப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏரிக்கரை மிகவும் உயரமாக இருக்குங்க. அங்கேருந்து இந்த சைடு ஏரி அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாகவே கருவேல மரங்களினுடைய தோப்பும், அதாவது காடுகள் மாதிரி இருக்குங்க. அங்கங்கே சின்ன சின்ன தனியார்களுடைய ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படி சொல்லிட்டு வறண்ட காடு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் அந்த சலங்கை சத்தம் கேட்ட உடனே அந்த இடத்தை நோக்கி இந்த முதியவர் உற்று பார்க்குறாருங்க. அப்படி பார்த்த அடுத்தனுடைய அந்த முதியவருக்கு ஒரு வித்தியாசமான காட்சியை, இவர் மேலே நடந்து போயிட்டு இருக்காருங்க. கீழே அகல பாதாளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருவேல மரங்களுடைய முட்கள் புதர்களுமா இருக்கு இல்லையா, அந்த புதர்கள் சைடில் ஒரு பெண்மணி, நல்ல கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, இவங்கள் நடந்தவங்க அப்படின்னா இவங்களை நோக்கியே கீழே இவங்க மேலே நடந்து போயிட்டுருக்காங்க, கீழேயே தொடர்ந்து நடந்து வந்துகிட்டே இருக்குங்க. அந்த பெண்மணியினுடைய உருவத்தை பார்த்த உடனே இந்த முதியவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாருங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த உருவம் கீழே நடந்து வந்துட்டு கூடியது ஏரியா முழுவதுமே இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
முட்கள் அதிகமாக இருக்குங்க, கருவேல முட்கள். அந்த முட்கள் மேலே சாதாரணமாக ஒரு பெண்மணி எப்படி நடந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த முதியவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. இது கண்டிப்பாக மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக தன்னுடைய நடையை எட்டு வைக்கிறாங்க. அப்போது முன்னாடி போயிட்டு இருந்த தன்னுடைய பேத்தியை, பாப்பா வேகமாக போமா வேகமாக போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காருங்க. அந்த நேரத்தில் இந்த முதியவர் நடக்க நடக்க கீழே அந்த முள்வெளி ஓரத்தில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய உருவமும் இவங்க வேகமாக நடந்தாங்க அப்படின்னா அந்த எட்டுக்கு ஈடுபடுத்துகிற மாதிரியே கூடவே நடந்து வந்துட்டு இருக்குங்க. மிரண்டு போன முதியவர் இது நம்மளை விடாதாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஒரு சின்ன விஷயத்தை முதியவர் நோட் பண்ணுறாருங்க. அந்த கீழே நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய உருவம் டார்கெட் வந்து இந்த முதியவர் கிடையாதுங்க, முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பேத்தியை தான் டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியவருக்கு புரிஞ்சிருதுங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த முதியவர் மேலே அந்த ஏரிக்கரையினுடைய மேலே இருந்து கீழே பார்க்கும்போது நடந்துக்கிட்டே அந்த உருவத்தினுடைய பார்வை முழுவதுமே முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பேத்தியின் மேலே தாங்க இருக்குது. கண்டிப்பாக தன்னுடைய பேத்தியை ஏதாவது பண்ணிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முதியவருக்கு பயம் வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் அந்த பேத்தியாக இருக்கக்கூடிய பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் டைமுங்க, மாதவிடாய் காலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் மிரண்டு போய் வேகமாக போமா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக தன்னுடைய தாத்தா சொல்கிறாருங்க. எதுக்காக தன்னுடைய தாத்தா இப்படி வேகமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தாத்தா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பயத்தில் அந்த முதியவர் எந்தவித பதிலும் சொல்லாமல் ஸ்டன்னாகி ஒரு இடத்துல நின்ன உடனே டக்குன்னு குரல் ஏதும் திரும்பி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தி திரும்பி தன்னுடைய தாத்தாவை பார்த்துருக்காங்க. திருமண அடுத்த நொடியே சுதாரிச்சுக்கிட்ட முதியவர், பாப்பா திரும்பி பார்க்காத, வேகமாக முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பதட்டத்தோடும் பயத்தோடும் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் ஒரு முறை திரும்பி பார்த்துட்டாங்க அந்த பெண்மணி. பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே திரும்பி தன்னுடைய தாத்தா சொன்ன காரணத்தினால வேகமாக நடக்க ஆரம்பிச்சாங்க. பின்னாடியே தன்னுடைய முதியவரும் ஓடி ஏரிக்கரையினுடைய எண்டு பகுதியில் முனியப்ப சாமி காவல் தெய்வத்தினுடைய கோயில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு முன்னாடி 2 பேரும் போய் டக்குன்னு நின்னுக்கிறாங்க. ஆனால் அந்த உருவத்தை தத்ரூபமாக பார்த்தது அந்த முதியவர் மட்டும்தாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் போன உடனே தன்னுடைய பேத்தியை கோயிலுக்கு வெளியே நிற்க சொல்லிட்டு, ஏன்னா மாதவிடாயாக இருக்காங்க இல்லையா, இவர் டக்குன்னு அந்த கோயிலினுடைய கேட்டுக்கு போயிட்டு கேட்டு பூட்டி இருக்குங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண் இருக்கும் இல்லையா, எரிக்கரை மண்ணை எடுத்து திருநீராக தன்னுடைய நெத்தியில் பூசிட்டு தன்னுடைய பேத்திக்கும் பூசி விட்டுருக்காருங்க. வாமா வேகமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தாத்தா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பேத்தி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை பாப்பா, கேள்வி கேட்காத வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் அன்றைய நாள் நடந்த அந்த விஷயத்தை அந்த முதியவரால் மறக்கவே முடியலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் ஒரு மர்மமான உருவம் ஏரிக்கரை ஓரத்தில் அந்த காட்டுப்பகுதியில் கூடயே நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா புரியுங்க. அதற்கடுத்து இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் ஒரு வழியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் எழுந்த உடனே இந்த முதியவர் தன்னுடைய பேத்தியை போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்த உடனே முதியவருக்கு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தொட்டு பார்க்கவே முடியாத அளவுக்கு அனல் அடிச்சிருக்குங்க. இந்த பேத்திக்கு காய்ச்சல் வந்திருக்கு. என்ன பாப்பா ஆச்சு, நைட்டெல்லாம் நீ சாதாரணமாக தானே இருந்த, நீ எதுக்காக இப்படி காய்ச்சல் வந்திருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எந்திரிச்சு தட்டு தடுமாறி உட்காந்து அவங்களுடைய தாத்தா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த பேத்தியாக இருக்கக்கூடிய பெண்மணி சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தாத்தா நைட்டு நீங்கள் பார்த்த உருவத்தை நானும் பார்த்தேன் தாத்தா, உங்களை ஒரு டைம் டக்குன்னு திரும்பி பார்த்தேன் இல்லையா, அப்போது தான் அந்த உருவத்தை நானும் பார்த்து மிரண்டு போய் நீங்கள் வேகமாக போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஓட்டம் பிடிச்சி ஆரம்பிச்சு நான் வந்தேன் தாத்தா. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்தை பார்த்த அடுத்த நொடியே அது என்னை நோக்கி வந்த மாதிரி இருந்துச்சு. அதற்கடுத்து நான் பயந்து இப்படி திரும்பின உடனே அது எங்கே போச்சுன்னே தெரியல தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் இந்த முதியவருக்கு புரிய ஆரம்பிச்சுங்க. ஏற்கனவே அந்த உருவத்தினுடைய டார்கெட் தன்னுடைய பேத்தியாக தான் இருந்துச்சு. இப்போது பேத்தி வேற அந்த உருவத்தை பார்த்தேன்னு சொல்கிறாளே, இவளுக்கு ஏதாவது பொசஸ் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் 2-3 நாட்கள் மருத்துவமனைக்கு காய்ச்சல் காரணத்தினால அந்த பெண்மணியை கூட்டிகிட்டு போயும் கூட ஹாஸ்பிட்டல் போய் அந்த பெண்மணிக்கு காய்ச்சல் போகவே இல்லைங்க. வேறு வழியே இல்லாமல் கண்டிப்பாக ஏரிக்கரை முனியப்ப சாமி தான் இதை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேத்தியை கூப்பிட்டு ஏரிக்கரை முனியப்ப சாமியினுடைய கோயிலுக்கு வர்றாங்க அந்த முதியவர். கோவிலுக்கு வந்த முதியவர் பூசாரியை பார்த்த உடனே என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முதியவர் சொல்கிறாங்க. நான் தான் அந்த உருவத்தை பார்த்தேன், சரி இவ பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், இவளும் தன்னை எரியாமல் அதை பார்த்துட்டா, அதற்கு பின்னாடி இப்படி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் சொல்லியிருக்காருங்க. அந்த முதியவர் கொஞ்சம் மன தைரியம் மிக்க ஆளுங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற காரணத்தினால நிறைய இது மாதிரியான அமானுஷங்களை பார்த்துருக்காருங்க. ஆனால் தன்னுடைய பேத்தி பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிதான் முன்னாடி போமா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துற மாதிரி இப்படி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய பேத்தி கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அந்த உருவத்தை பார்த்த உடனே கொஞ்சம் பயந்து போய் இவங்களுக்கு காய்ச்சல் வந்துருக்குங்க. அதற்கடுத்து கொஞ்ச நேரம் இந்த பெண்மணியினுடைய முகத்தையே பார்த்த பூசாரி வேகமாக முனியப்ப சாமியினுடைய முன்னாடி போய் பூஜைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த முதியவரும் அவங்களுடைய பேத்தியும் கோயிலுக்கு முன்னாடி இருந்தாங்க, சாமி கும்பிட்டு இருக்காங்க. பூஜை பண்ணிட்டு இருக்க அந்த பூசாரியும் அடிக்கடி இந்த கும்பிட்டு இருக்கக்கூடிய பேத்தியவே திரும்ப பார்த்து முகத்தை திருப்பி பார்த்துக்கிட்டே பூஜை பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் நினைச்ச மாதிரியே 5 நிமிஷம் பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது கோயிலுக்குள்ளிருந்து கையெடுத்து கும்பிட்டு இருந்த அந்த பேத்தியாக இருக்கக்கூடிய பெண்மணி வேகமாக கோயிலை விட்டு அலறி அடித்து வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தன்னுடைய மிரண்டு போன முதியவர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு என் பேத்தி ஓடுறாள் அப்படின்னு சொல்லும்போது சுதாரிச்சுக்கிட்ட பூசாரி பக்கத்தில் வந்து நீ பயப்படாதையா,
உன்னுடைய பேத்தி எங்கே ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருங்க கோயில் பூசாரி. என்ன பூசாரி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நைட்டே உன் பேத்தியை அந்த பெண்மணியினுடைய ஆவி ஆக்கிரமிச்சிருச்சு, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், அதே மாதிரி அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், நீ பொறுமையாக என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை அதே மாதிரி திருநீர் அந்த முனியப்ப சாமியினுடைய கோவில் திருநீர்லாம் எடுத்துக்கிட்டு இந்த முதியவர் மற்றும் அந்த பூசாரி கோயிலை விட்டு வெளியே அந்த ஏரிக்கரை கரை மேலே நடந்து போகிறாங்க. எங்கே நடந்து அந்த பூசாரி கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரெக்டாக இந்த முதியவர் நள்ளிரவு நேரத்தில் அந்த உருவத்தை முதலாக பார்த்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு தாங்க இந்த பூசாரி கூட்டிகிட்டு போகிறாரு. கரெக்டாக அந்த உருவத்தை பார்த்த இடத்துல இரட்டை புளிய மரங்கள் இருக்குங்க. அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் 3/4 ஏக்கருக்கு அந்த ஏரிக்கரை பாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூமி இருக்குங்க. அந்த 3/4 ஏக்கருக்கு சொந்தமான புளிய மரம் தாங்க அது. அந்த புளிய மரத்துக்கு நடுவில் போய் தான் இவங்களுடைய கோயிலிருந்து ஓடிப்போன இந்த பேத்தியாக இருக்கக்கூடிய பெண்மணி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்தில் ஏரிக்கரை மேலே நெருங்கி வர கீழே தானே அந்த புளிய மரத்துக்கு கீழே அந்த பெண்மணி நின்றுட்டு இருக்காங்க. அருகாமையில் நடந்து வந்த உடனே பூசாரி வாயா வா, நீ இங்கே தான் வருவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பூசாரியும் கொஞ்சம் கூட பயப்படாமல், ராசம்மா இது உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்த கூட இருந்த தாத்தாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னையா சொல்கிற, ராசம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாயா அது வேற யாரும் கிடையாது, நீ சொன்ன அந்த உருவத்தை அந்த இடத்த பார்த்தேன்னு சொன்ன உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ராசம்மாதாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ராசம்மா அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதற்கடுத்து நீ தான் தெரியும் ராசம்மா, இரு நான் பக்கத்தில் வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் பேயாடிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு பக்கத்தில் நெருங்கி போகிறாருங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் கூட சிலைக்காம அந்த பெண்மணியினுடைய உடம்பில் இறங்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய வாயினாலேயே, இது என்னோட கோட்டை, முனியப்ப சாமியினுடைய கோவிலே உன்னால் ஒன்றும் பண்ண முடியல, இங்கே என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமாக பூசாரியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் சாட்டை எடுத்து அந்த பெண்ணை வெளுக்க ஆரம்பிக்கிறாருங்க. வழிதாங்க முடியாத அந்த பெண்மணி அப்படியே முட்டியை போட்டு அந்த பூசாரிக்கு முன்னாடி மண்டியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராசம்மா அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் புரியும், இல்லைன்னா உங்களுக்கு குழப்பமாகும். கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முன்னாடி இந்த ராசம்மா அப்படிங்கிற பெண்மணி இந்த இரட்டை புளிய மரம் பக்கத்தில் தான் குடிசை போட்டிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசம்மா அப்படிங்கிற பெண்மணி கிராமத்தில் இருக்கக்கூடிய 3 அண்ணன் தம்பிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் தான் கட்டி வச்சிருந்திருக்காங்க. ஆனால் கணவர் கல்யாணம் பண்ண 6 மாத காலகட்டத்தில் விபத்தில் இறந்து போயிடுறாங்க. அதற்கடுத்து 40 வயது ஆகிற வரைக்கும் ராசம்மா வேற யாரையும் கல்யாணமும் பண்ணலீங்க. தன்னுடைய கணவருடைய சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்துல பங்கெடுப்பதற்காக அப்படியே கல்யாணம் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தையும் இல்லை. ஆனால் கூட இருக்கக்கூடிய இன்னும் அந்த கணவருடைய அண்ணன் தம்பிகள் இருப்பாங்களே 2 பேர், அவங்க இவங்ககிட்ட நல்ல விதமாக பேசி சொத்துக்களை எல்லாத்தையுமே எழுதி, இந்த பெண்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே இவங்களுக்கு சரிபாதி வாழ்றோம் இல்லையா, அவங்க எழுதி வாங்கிட்டாங்க. இந்த பெண்ணுக்கே தெரியாமல் நல்லபடியாக பேசி கையெழுத்தை வாங்கி ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுவுமே தெரியாமல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான், கணவனுடைய வீட்டில் தான் ராசம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த 2 அண்ணன் தம்பிகளுக்கும் ராசம்மாவுக்கும் சின்னதாக ஒரு சண்டை வந்திருக்குங்க. அப்போது வீட்டை விட்டு நீ வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவனுடைய அண்ணன் தம்பிகள் சொல்லியிருக்காங்க. நான் எதுக்கு வெளியே போகணும், இந்த வீடு எனக்கு சொந்தம், என்னுடைய கணவனுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் எப்பயோ மாறி போச்சு, போனா போட்டுன்னு சொல்லி பார்த்தோம், நீ எப்பயே எனக்கு சொத்து எழுதி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்ட விஷயம் ராசம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதற்கடுத்து வேற வழியே இல்லாமல் அந்த வீட்டை விட்டு அவங்க துரத்தி விட்டாங்க. இந்த ராசம்மா அப்படிங்கிற பெண்மணியும் கொஞ்சம் போல்டான லேடி அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. 23 வயதில் கல்யாணம் ஆயிருக்குங்க. கல்யாணமாகி 6 மாதத்தில் கணவர் இறந்துடுறாரு. அதற்கடுத்து 40 வயது ஆகிற வரைக்கும் வேற யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்கலீங்க. தனியாகவே வாழ்ந்துட்டு இருந்த இந்த பெண்ணுக்கு உங்களுக்கு தெரியும் மனதைரியம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீம்புக்காக இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீட்டை எனக்கு விட்டா வேற இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புளிய மரம், இரட்டை புளிய மரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து குடிசை போட்டிருக்காங்க. இந்த 3/4 ஏக்கர் சொந்தம் வந்து இந்த ராசம்மாவனுடைய பேரில் தாங்க இருக்கு. இந்த இடம் யாருக்கான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய ராசம்மாவனுடைய அம்மா அப்பா இவங்களுக்காக எழுதி கொடுத்த இடம்ங்க. சரி, நம்மளுக்கு வீடு தோட்டம் காடு தான் இல்லை, இந்த இடத்துலையே வாழ்நாள் முழுவதும் கடைசி காலகட்டம் வரைக்கும் குடிசை போட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராசம்மா அப்படிங்கிற பெண்மணி கரெக்டாக அந்த ஏரிக்கரை அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த முதியவர் முதல் முறையாக பார்த்த அந்த அமானுஷ உருவத்தை பார்த்தார் இல்லையா, அந்த இரட்டை புளிய மரம் பக்கத்தில் தான் குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உயிரோடு இருக்கும்போது ஆடுகள் ஒரு 10 ஆடுகள் வாங்கி எல்லாம் மேய்ச்சலுக்கு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவை தான் வருமானமாக ஈட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க ராசம்மா. ஆனால் அதற்கு பின்பும் ராசம்மாவனுடைய வாழ்க்கையில் யமன் வந்து விளையாட ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இரட்டை புளிய மரங்களில் நிறைய விளைச்சல் வருங்க. அந்த டைமில் அந்த புளிய மரங்கள்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசம்மா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆடுகள் மேய்ப்பதற்காக கொக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, இலையெல்லாம் பறிக்கிறதுக்கு, அந்த மாதிரி கொக்கியை வச்சு எல்லா புளிய பழங்களையும் இழுத்து கீழே தள்ளியிருக்காங்க. ஆனால் ஒரு சில பழங்கள் வந்து உச்சியில் இருந்த காரணத்தினால, கீழே பறிக்க முடியாத காரணத்தினால மரத்து மேலே ஏறி அந்த புளியம் பழங்களை பறிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பறிக்கும்போது மரத்துக்கு மேலே ஏறின காரணத்தினால கால் தவறி மரத்திலிருந்து கீழே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. வயது 40 வயது இருக்கக்கூடிய காரணத்தினால இடுப்பெலும்பு, டைரக்டான இடுப்பெலும்பு, ஸ்பைனல் கார்டு வந்து உடஞ்சிருதுங்க.
அரண்டு போன ராசம்மாவுக்கு அந்த இடத்தை விட்டு நகரம் கூட வாய்ப்பே இல்லைங்க. அதே நேரத்தில் ராசம்மாவுக்கு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் அக்கா தம்பி அம்மா அப்பா யாருமே இல்லையாட்டிருக்குங்க. கணவர் வீட்லேயும் இப்படி சண்டை போட்டு எல்லாமே பிரிஞ்சு வந்துட்டாங்க இல்லையா. அந்த காரணத்தினால இந்த பெண்ணுக்கு ஆதரவாக யாருமே இல்லாமல் தூக்கி எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கூட ஆட்கள் இல்லாமல் தவிச்சிருந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இடுப்பெலும்பு உடஞ்சி நடக்க முடியாமல் இருந்த இந்த ராசம்மா அப்படிங்கிற பெண்மணி அந்த குடிசையிலேயே சின்ன மடக்கு கட்டல் மாதிரி போட்டு அப்படியே படுத்தே கிடந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே ராசம்மானால உயிரோடு இருக்க வழியே இல்லாமல் போச்சுங்க. அப்படி அந்த கட்டிலிருந்து நகர முடியாமல் போன காரணத்தினால முதுகெல்லாம் படுத்து படுத்து புண்ணாகி கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சுங்க. அந்த நேரத்தில் ஊருக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவர் சொத்து எழுதி வாங்கினாங்க இல்லையா, அந்த அண்ணன் தம்பிகளை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டீங்க, அட்லீஸ்ட் ஜிஹெச்லேயாவது எடுத்து போய் அந்த லேடியை போடுங்கடா அப்படின்னு சொன்ன காரணத்தினால எடுத்துகிட்டு போய் ராமநாதபுரம் ஜிஹெச்சில் எடுத்து போய் அந்த பெண்மணியை போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு 4 லட்சம் செலவாகும், அந்த ஸ்பைனல் கார்டு உடஞ்ச காரணத்தினால தனியார் ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்து போய் செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணுக்கு வயதான காரணத்தினால 10 நாளும் ரெக்கவர் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால வேற வழியே இல்லாமல் மறுபடியும் அந்த பெண்ணை கொண்டு வந்து அந்த குடிசையிலேயே போட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதே நேரத்தில் அதற்கு பின்பு அந்த கணவனுடைய உறவினர்கள் யாருமே இந்த பெண்ணை வந்து கவனிக்கவே இல்லைங்க. ஏற்கனவே சண்டை வேற போட்டாங்க. உறவினர்களே கவனிக்கல அப்படின்னா ஊர்க்காரங்க கவனிப்பாங்களா? எல்லாமே முதுகு ஃபுல்லாக புண்ணாக இருந்திருக்குங்க. அந்த குடிசை இருக்கக்கூடிய பகுதியில் சூகை எறும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புளிய மரத்துக்கு கீழே அந்த சூகை எறும்புகள் அப்படிங்கிறது பிணந்தின்னி எறும்புகளை விட ரொம்ப பெருசாகவும் இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். மனிதனுடைய சதைகள் புண்கள் மாதிரி வாடை பிடிச்சு அப்படின்னா சதையை பிச்சு பிச்சு எடுத்துரும். அந்த சூகை எறும்புகள் எல்லாமே கட்டலில் வந்து பின்னாடி ஃபுல்லாக பொத்து போய் இருந்த காரணத்தினால அதை பூரம் போய் அந்த லேடியை கடிச்சு பிச்சு கடைசியாக ரொம்ப கொடூரமாக தாங்க ராசம்மா அந்த குடிசையில் உயிர் விட்டுருக்காங்க. அதற்கடுத்து அந்த ஊர்க்காரங்க எல்லாமே பரிதாபப்பட்டாலும் கூட யார் கவனிக்கிறது, எடுத்துகிட்டு போய் நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. நல்லடக்கம் பண்ண பின்பு அந்த ராசம்மாவினுடைய ஆவியினுடைய அந்த ஆக்ரோஷமும் தான் ஏமாற்றப்பட்ட சொத்துக்காக ஏமாற்றப்பட்டு கடைசியாக இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த உறவுக்காரங்க இவ்வளவு சொத்துக்களை ஆக்கிரமிச்சாங்க இல்லையா, ஒரு 4 லட்சம் செலவு பண்ணி காப்பாற்றிருக்கலாம், அதெல்லாம் செய்ய முன் வரவே இல்லையா. அந்த கோபத்தில் அந்த ஏரிக்கரை ஓரத்தில் அந்த இரட்டை புளிய மரம் குடிசை இருந்த பகுதியிலேயே இருந்திருக்குங்க. இப்போது இந்த முதியவர் மற்றும் இந்த பேத்திக்கு நடந்துச்சு இல்லையா, இந்த நிகழ்வு இப்போது மட்டும் இல்லைங்க. அந்த ராசம்மா இறந்து போய் கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலேயே இன்னொரு பயங்கரமான விஷயம் அதே ஏரிக்கரை ஓரத்தில் அமானுஷ்ய சம்பவமாக நடந்திருக்குங்க. அந்த பெண்மணியை எடுத்து போய் நல்லடக்கமெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த 2 அண்ணன் தம்பிகள் இருக்காங்கன்னு சொன்னாலே சொத்தை ஏமாத்துறவங்க, அவங்கள ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதே மாதிரி அருகாமையில் பக்கத்து ஊரில் தான் நான் வந்து பேருந்து நிறுத்தம் இரவு நேரத்தில் போயிட்டு அந்த ஏரிக்கரை ஓரமாக வந்துட்டு இருக்காருங்க. அந்த குடிசை இருக்கக்கூடிய பகுதியில் அந்த ஏரிக்கரை மேலே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது இரவு நேரத்தில் ஒரு ஆட்டுக்கிடாய் ஒன்றுங்க கரெக்டாக பெரிய ஒரு கயிறு போட்டு கீழே வந்து அந்த குடிசைக்கு பக்கத்தில் மேய்ஞ்சிட்ருங்க கிடா. கயிறு மட்டும் கரை இவர் நடந்து போன கரைக்கு பக்கத்தில் வந்து நீளமாக அவ்வளோ நீளமாக கயிறு இருக்குது. அந்த கயிறை பார்த்த உடனே இவருக்கு முனியசாமி கோவிலினுடைய கெடாவாக இருக்குமோ, சாமி கெடாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெடாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெடாவை நோக்கி ஓடி போகிறாருங்க. அந்த கெடா நிற்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இரட்டை புளிய மரங்கள் அந்த குடிசை இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் தாங்க. ஆனால் இவர் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அந்த கெடாயை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன உடனே அதற்கடுத்து அந்த இடத்துலையே அந்த ராசம்மா ஆக்ரோஷமாக விகாரமான உருவத்தில் நின்று இவரை ஓங்கி அடித்த மாதிரி அடிச்சிருக்குங்க. காக்கா விழிப்பு வந்து நைட்டு விழுந்தவருங்க காலையில் வரைக்கும் உயிர் மட்டும்தான் போகல, துடிச்சுக்கிட்டே அந்த குடிசை பக்கத்தில் படுத்து கிடந்திருக்காரு. அடுத்த நாள் பகலில் யாரோ போனவங்க பார்த்துட்டு இவர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ராசம்மா தான் வந்து தன்னை அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருக்கிட்டையும் ஊர்க்காரங்கிட்ட சொல்லிங்க. தன்னுடைய இன்னொரு அண்ணன் தம்பி இருக்காங்களே, அவங்க 2 பேர்த்து குடும்பத்தில் மட்டும் பேசிக்கிட்டாங்க. அந்த 2 அண்ணன் தம்பிகள் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த முதல் சம்பவம் நடந்த அடுத்த நொடியே போய் அந்த குடிசையை எரிச்சிருந்திருக்காங்க. அந்த கிராமத்தார் எல்லாருமே கேட்டிருக்காங்க, எதுக்காக அந்த பெண்மணி இருந்த குடிசை மற்றும் அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் எரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, இந்த இடத்த வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ராசம்மாவினுடைய ஆவியினுடைய ஆட்டத்தின் காரணத்தினால தான் பயந்து போய் அந்த உடைமைகள் எல்லாம் எரிச்சிட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய அண்ணன் தம்பிகள். அதற்கடுத்து இவங்களுடைய அண்ணன் தம்பிகள் உஷாராகி இரவு நேரத்தில் அந்த ஏரிக்கரை பகுதியில் வரதே கிடையாதுங்க. ரொம்ப நாள் அவங்க 2 பேர்த்தையும் பழிவாங்கும் நோக்கத்தோடு இருந்த ராசம்மாவினுடைய ஆவி இதற்கு மேலே அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போது இந்த முதியவருடைய பேத்தி மாதவிடாய் டைமில் நடந்து போனாங்க இல்லையா, இந்த பெண்மணி ஆக்கிரமிச்சு நம்ம ஊருக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அவங்கள பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு தாங்க இந்த பெண்மணி ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே ராசம்மாவினுடைய ஆன்மா பயந்துக்கிட்டே அந்த சாட்டையடி தாங்க முடியாமல் முனியப்ப சாமி கோவிலினுடைய பூசாரி முன்னாடி சொல்லிடுதுங்க. அதற்கடுத்து நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், உன்னுடைய சாவுக்கான நீதி நீ தேடுறது கரெக்டு, ஆனால் இந்த பெண் மூலியமாக நீ தேடுவது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல்
அந்த ராசம்மாவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆவியை அந்த பெண்மணியை விட்டு பிரித்து எடுத்திருக்காருங்க. ஆனால் அந்த பெண்மணியினுடைய உடம்புலேருந்து நீங்கி போகும்போது அந்த ராசம்மாவினுடைய ஆவி கண்டிப்பாக அந்த ரெண்டு கணவனுடைய அண்ணன் தம்பிகள் 2 பேர்த்தையும் சொத்தை ஏமாத்தின அவங்க 2 பேர்த்தையும் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சாமுங்க. அதே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்து கரெக்டாக 2 வருடங்கள்ங்க. 2007 காலகட்டத்தில் அந்த 2 அண்ணன் தம்பிகளில் ஒருத்தர் வந்து தோட்டத்துக்கு வேலைக்காக போயிட்டு கட்டலில் வந்து படுத்தவர் மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டாருங்க. 2ல் ஒருத்தர். அப்படி இறந்த அந்த நபர் வந்து இறந்து போன நாளும் ராசம்மாவினுடைய 2வது வருட நினைவு நாளுங்க. ஸோ அந்த நினைவு நாள் அன்னைக்கு தோட்டத்தில் நல்லா வேலை செஞ்சுட்டு வந்து கட்டலில் படுத்த நபர் தூங்கின காரணத்தினால கண்டிப்பாக அந்த ராசம்மாவினுடைய ஆவியினுடைய வேலை தான் அப்படி சொல்லிட்டு ஊர் மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. அதற்கடுத்து இன்னொரு நபர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நிறைய கோவில் குளங்களுக்கு போய் மந்திரிச்ச தாயத்தை எல்லாம் கட்டிட்டு இருந்திருக்காருங்க. ஆனால் அவரும் தப்பிக்கவே இல்லைங்க. 2009 காலகட்டம் அந்த இன்னொரு நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பேராசைப்பட்டு அந்த 3/4 ஏக்கர் ராசம்மாவினுடைய இடத்தையும் அபகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பூச்செடிகளை போட்டு தனக்கு உரிமையாக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் பண்ணி இன்னொரு நபர் அதை செஞ்சுருக்காருங்க. அப்படி அந்த பூச்செடிகளை உருவாக்கின அந்த நபர் பூக்களை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த 3/4 ஏக்கர் தோட்டத்தில் போய் பூக்களை பறிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் அவருக்கு முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி சுருக்குன்னு ஒரு வழி வந்திருக்குங்க அந்த நபருக்கு. அந்த நபர் ஏதோ பூச்சி தான் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் தட்டி விட்டுட்டு பூக்களை பறிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காருங்க. வீட்டுக்கு போக போகவே கரெக்டாக அந்த ஏரிக்கரையினுடைய பாதி தூரத்துக்கு போன உடனே நுரைதள்ளி போய் இறந்து போகிறாருங்க. எப்படா இவர் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உச்சார உறவினர்கள்லாம் அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுதுங்க, அவர் சாதாரணமாக இறக்கலிங்க, பாம்பு கடிச்சு தாங்க இறந்துருக்காரு. முதுகுலையே போட்டிருக்கு. அந்த பாம்பு எப்படி கடிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ராசம்மாவினுடைய இடத்த பூ பறிக்க போனார் இல்லையா, பூநாகம்னு சொல்லுவாங்க. கரெக்டாக கையளவுக்கு தான் இருக்கும், விஷம் அதிகமாக இருக்கும். அந்த நாகம் தான் முதுகில் போட்டிருக்குங்க. அது போடும்போது கரெக்டாக வந்து உங்களுக்கு பூச்சி கடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அது பூச்சி கடிச்சதாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாக விட்டாருங்க. ஆனால் விஷமேறி அந்த நபரும் இறந்து போயிட்டாருங்க. கரெக்டாக பார்க்கும்போது ராசம்மாவினுடைய ஆவி சொன்ன மாதிரியே அவங்க 2 பேர்த்தையும் பழி வாங்கியே முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அனுப்பின மாணிக்கம் அப்படிங்கிறவர் சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவம் 2005லேருந்து 2010 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொன்னேன் பிரதர். 2005 ராசம்மா இறந்து 2007 2 பேர்த்தில் ஒருத்தரை போட்டுச்சு. அதுக்கடுத்து 2009 அடுத்த நபரையும் போட்டு தெளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை சொல்லி முடிச்சாருங்க நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய மாணிக்கம் அப்படிங்கிறவர். இந்த சம்பவத்தில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு நாட்கள் வாழ போறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாதுங்க. நாம சாகும்போது எத்தனை பேர் நமக்காக கண்ணீர் சிந்துறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. பேராசைப்பட்டு உயிரோடு இருக்கும்போது அது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி சம்பாதிக்கிறது கடைசியாக நம்ம சாகும்போது நம்மளுக்கு ஒட்டு துணி கூட கையில் கொடுத்து எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. கடைசியில் அந்த 6 அடி நிலம் தான் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷி எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.